இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு தெரியுமா? அது சேவை செய்யறது. அந்த சேவை செய்யறதுக்கு பரந்த மனசு வேணும். அட ஊனமுற்றோருக்கு சீட்டு தரதுக்கு மனசு வேணுமா வேண்டாமா? கல்வி எவ்வளவு 5 வருஷமா கல்வி வளரவே இல்லைங்க. இந்த ஊனமுற்றோருங்கிற வார்த்தையவே நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிறது இந்த கல்வி தந்தைக்கு, இந்த கல்வி பிசினஸ்மேனுக்கு, இல்ல இந்த கல்வி சேவையாருக்கு தெரியல. இவர் யாருன்னு தெரியலீங்களா? இவரு கல்வியோட காட். இவரு தானுங்க. அடச்சாமி, சரஸ்வதி புருஷன்னே வச்சுக்கலாம். ஆனா வாய்ப்பில்ல. இப்பதான் சரஸ்வதிக்குள்ள வந்திருக்கிறாரு. பிறந்தப்ப என்ன ஒண்ணாருன்னு தெரியல. கல்விய சேவையா செய்யறதுக்கு வேற யாருமே உலகத்துல இல்லைங்க இவரை தவிர. இவரை மாதிரி ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 17 பேர் இருப்பாங்களா சார்? இருப்பாங்க. உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் ஹோட்டல் நடத்துறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இல்ல விவசாயம் பண்றதுதான் கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் இல்ல. உலகத்திலேயே கஷ்டமான பிசினஸ் ஸ்கூல் பிசினஸ் நடத்துறதுக்கு ஒரு கிரவுண்ட் வேணும், அதுக்கு பில்டிங் கட்டணும், அப்புறம் டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸை விட இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் தெரியுமா? அப்புறம் டிரைவரு, ஆயம்மா, வாட்ச்மேனு, பஸ், ஹாஸ்டல் இருந்தா அதுக்கு சமையல்காரங்க, வார்டனு. அப்பப்பா பயங்கர கஷ்டமுங்க, ரொம்ப கஷ்டம். இவர் கல்வி சேவை பண்றது பெரிய விஷயம் சார், கொஞ்சம் நஞ்ச விஷயம் கிடையாது சார். இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி இவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு வந்து 7 லட்சம் டீச்சர்ஸ் வேலை செய்யறாங்க. 7 லட்சம் ஆயாக்கள், டிரைவர்ஸ் வேலை செய்யறாங்க. 20,000 1 லட்சம் பஸ் வேன் ஓடுதுங்க தமிழ்நாடு ஃபுல்லா. பட்டி தொட்டியாங்க 1 லட்சம் பஸ் வேன் போகுது. மாணவர்களை கூட்டு வந்து கல்வி கொடுக்குறோம். இவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சிருந்தா விவசாயத்துக்கே இவர் போயிருப்பாருங்க. ஒரு வேலையும் இல்லைங்க, பில்டிங் கட்ட வேண்டியது இல்ல. இருக்கிற அந்த காலி நிலத்துல டிராக்டர் வச்சு இப்படிக்கா இப்படிக்கான்னு வந்தா வேலை முடிஞ்சுது. அப்புறம் விதை எடுத்து இப்பதான் அந்த ட்ரோன் வந்துருச்சுல, ட்ரோன்ல வச்சு அப்படியே தூவி விட்டு, ட்ரிப் இரிகேஷன் இருக்கு, ஸ்ப்ரிங் இரிகேஷன் இருக்கு. சும்மா சுவிட்ச் அப்படி போட்டு ஆஃப் பண்ணா போதும். ஆட இப்ப மொபைலே வந்துருச்சுங்க இரிகேஷனுக்கு ஆப்பு. இப்படின்னா தண்ணி பாட்டுக்கு அங்க பாஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நம்ம போன்லயே பாத்துக்கலாம். அப்புறம் அது பாட்டுக்கு விளையுது, அது மாட்டுக்கு அதுவே வந்துரும். அப்புறம் அதுவே மூட்டைக்குள்ள போய் உட்காந்துக்கும், அதுவே கிளம்பி மார்க்கெட்டுக்கு போயிரும். அதுவே அதை தன்னை வித்துக்கும். அவ்வளவு ஈஸியா பண்ற அந்த விவசாயத்துல இருந்து நமக்கு கிடைக்கிற காய்கறிகள்லாம் இருக்குல்லங்க, அதையெல்லாம் ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல வாங்குவாங்கங்க. சாரி, ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூல் நடத்துறாங்கல்லங்க, அவங்க விலை ஜாஸ்தியா கொடுத்து இந்த பொருள் எல்லாம் வாங்குவாங்க. சேவைங்க இதெல்லாம். இது என்ன பிசினஸா? சேவைங்க. பார்ட்டி ஃபண்ட், பிஎஃப் கொடுத்துட்டீங்களா, எம்எஃப் கொடுத்துட்டீங்களான்றாங்க. பிஎஃப் பண்ணா பார்ட்டி ஃபண்ட், எம்எஃப் பண்ணா மந்திரி ஃபண்ட், மினிஸ்டர் ஃபண்ட். ஓ, நாங்க பிஎஃப் பண்ண பிரபஞ்ச இஎஸ்ஐ கட்டுற மாதிரி பிஎஃப் கட்டுறோம்னு நினைக்கிறோம். அது கிடையாதுங்க, அது அப்படிதாங்க. அது இந்த பாஷை அப்படிதான் இருக்கும். இவருக்கு பிஎஃப்னா என்னன்னு தெரியாதுங்க, பாவம். படிக்காத தற்கொலை இல்ல. ஆனா ஸ்கூல் நடத்துற அளவுக்கு இதுக்கு அறிவு இருக்குங்க. ஸ்கூல் நடத்துற அளவுக்கு அறிவு இருக்கு. இதுக்கு பிஎஃப்னா என்னன்னு தெரியாதுங்க. ஆனா பிஎஃப்னா நல்லா தெரியும். உண்மையாலுமே பிஎஃப் தாங்க சொன்னேன். அப்படின்னா என்னன்னு அவருக்கு தான் நல்லா தெரியும். ஐயோ, நான் சொன்னது பில்டிங் ஃபண்டுங்க, பில்டிங் ஃபண்ட். இவங்க ஒரு காலி நிலம் வச்சிருப்பாங்களாமா, ஸ்கூலுக்கு வர குழந்தைங்க கிட்ட பில்டிங் ஃபண்ட் அப்படின்னு வாங்குவாங்களாமா. அந்த பில்டிங் ஃபண்டை இவங்க ரீஃபண்ட் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். ஆனா பிஎஃப் வாங்குறத இவங்க இது வரைக்கும் நிறுத்தினதா கிடையாது. தம்பி பாவங்க, பச்சை குழந்தை, சேவை செய்ய வந்த இவருக்கு எப்படி பிஎஃப் பத்தி தெரியும்? இந்த பிஎஃப் எந்த ஸ்கூல் வாங்குதுன்னே அவருக்கு தெரியாதுங்க. ஏங்க, பிஎஃப் தெரியாத தம்பிக்கு பிஎஃப் பத்தி தெரியுமா? பில்டிங் ஃபண்ட வாங்கி பெரிய பில்டிங்க கட்டி கல்வி வள்ளல்ங்க, கல்வி தந்தை. கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டினுடைய கல்வி தரங்கெட்டு போச்சாமா. எங்க ஸ்லாங்ல இத சொல்லணும்னா பின்னாடி எரியுதுன்னு சொல்லுவாங்க. அது எங்க ஸ்லாங்ல உங்களுக்கே நல்லா தெரியும், போட்டுக்கோங்க. ஏன்னா அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் அயல் நாட்டுக்கு போய் படிக்கிறாங்கல்ல, அப்படி அவங்க எல்லாம் அயல் நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஒரு அன்பு வேணும். அந்த அன்பு இருந்தா, அன்பில் இருந்தா மகேஷ்ல போக வேண்டியதானே. இப்படி 5 ஆண்டுகள்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய கல்விக்கு அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த சேவை செய்ய வந்த வியாபாரிக்கு மட்டும் தெரியாது. ஏன்னா அது பிரைவேட் ஸ்கூலு. நீ என்ன சமைக்க வந்துட்டு நேரடியா அரசியல் பேசிட்ட அப்படின்னு கேக்குறீங்களா? தப்புதான், பேசக்கூடாது. ஆக்டிங் சிஎம் பத்தி தான் பேசக்கூடாதுங்க. இந்த மாதிரி சேவை வியாபாரிகளை பத்தி எல்லாம் நம்ம பேசலாமுங்க. இவர் நடத்துற ஸ்கூல்லங்க கவர்மெண்ட் வாங்குற சின்ன ஃபீஸை விட கம்மிங்க. கவர்மெண்ட் ஃபீஸ் வாங்குதா? வாங்கல. அப்ப இவரு காசு கொடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாரா? சூப்பர்ல.
கவர்மெண்ட் ஸ்கூல்ல அழுகுன முட்டை தான் போடுறாங்கன்னு இவரு டெய்லியுமே பாத்துட்டு வராரு. எனக்கு தெரிஞ்சு அதுல இருந்து 2-3 முட்டையை எடுத்து ஆஃப் பாயில் போட்டு சாப்பிடுற அந்த ஆஃப் பாயிலே இவருதான் நினைக்கிறேன். இப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல அழுகுன முட்டை போடுறாங்க, படிக்கிறதுக்கு வசதி இல்ல, எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல அட்மிஷன் எல்லாம் கம்மியாகிக்கிட்டு இருக்குதுங்க. போன வருஷம் வரையும் நல்லாதான் அட்மிஷன் இருந்தது, இந்த வருஷம் கம்மியாகுதுன்னு நீங்க தான் அதுக்கு அர்த்தம் சொல்லணும். இவங்களுக்கு தான் சர்டிபிகேட் ஃப்ரீயா கொடுக்குறாங்கல்ல. சூத்திர பையல, உனக்கு புரியற மாதிரி சொல்றேன் கேளுங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சிக்கு எதிராக ஒன்றிய பார்ப்பனியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னு தெரியுமா? பார்ப்பனர்கள் மட்டும் ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கும் போது பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே சிறந்தது. தட் மீன்ஸ் கல்வி சேவை, கல்வி வியாபார சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் சிறந்தது. அவாக்கள் மட்டும் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறச்ச பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் டாப்பு. அதுக்கப்புறம் தான் பிசி, எம்பிசி, எஸ்சி சூத்திர பயிலுக அவங்கெல்லாம் கல்வி வியாபாரத்துக்குள்ள வந்துட்டாங்க. சூத்திர பயிலுக்கு வாங்குற அந்த ஃபீஸ் ரொம்ப அதிகம்னு இப்ப மக்களே பேச ஆரம்பிச்சிருக்கோம். இது கூட ஒரு பார்ப்பனிய அரசியல் தான். இந்த சூத்திர பயலுகளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அரசு பள்ளியில மட்டும் அழகா படிச்சு வெளியே வந்த எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாதிரியான ஆட்கள், அந்த ஏஜ்ல இருக்கிற எல்லாரும் தான் சம்பாதிச்சு பணம் வந்த திமிர்ல, ஏங்க உண்மைதானே, அந்த திமிர் தானே உங்களுக்கு, அவரு சம்பாதிச்சிட்டாருங்களா, அந்த திமிர்ல பசங்களை கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துறாரு பணத்தை கட்டி. ஏன்னா அவரு சம்பாதிக்கிறாரு. இப்படி இவங்க சேர்த்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அந்த பிசினஸ்ல இருந்து பணம் வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சூத்திர பயலுகள்லாம் பில்டிங்க கட்டி வியாபாரம் பண்ண வந்துட்டாங்க. முதல் முறையாக சூத்திரம் கட்டின ஸ்கூல்ல தான் ஏசி இருக்குது. அப்படி அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஏசி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற சூத்திர தகப்பனுங்கெல்லாம் தான் சம்பாதிச்ச காசை கொண்டு போய் கொடுத்து பசங்களை எல்லாம் அந்த ஏசி ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. இதையெல்லாம் கவனிச்ச பார்ப்பனியம் தனியார் பள்ளிகள்ல கட்டண கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உன் பிசினஸ்க்கு எதிராதான் பார்ப்பனியமே பேசுதுன்னு உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இந்த அரசியலை எல்லாம் தாண்டி அரசு பள்ளிகளை வெற்றிகரமான கல்வி கூடமா மாத்தி வச்சதுதான் இந்த 5 ஆண்டுகள்ல திமுக அரசு பண்ணன மிகப்பெரிய சாதனை. தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் அதிகம், தனியார் பள்ளி மாணவர்களை விட அரசு பள்ளி மாணவர்கள் அதிகம். இவ்வளவு சிறந்த இந்த கல்வி அமைப்பை, இந்த கட்டமைப்பை தான் உடைக்கணும், நொறுக்கணும்னு பார்ப்பனியம் முடிவு பண்ணிருச்சு. இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா இந்த வியாபாரிக்கு புரியவா போகுது? இவருக்கு பிஎஃப் தெரியாதுங்க, பிஎஃப் மட்டும்தான் தெரியும். பில்டிங் ஃபண்ட். அந்த பில்டிங் ஃபண்ட இவங்க என்னைக்காவது ஒயிட்ல வாங்கியிருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்க. அந்த பில்டிங் ஃபண்ட் பிஎஃப் அப்படிங்கிறது ஸ்கூலுக்கு ரொம்ப முக்கியமான ஃபண்டா, ஆனா அத வாங்குவாங்க. செய்கூலி சேதாரம் இருக்குல்ல கோல்டுக்கு, அந்த மாதிரி. இன்னைக்கு பாருங்க தம்பி திடுதுப்படி வெளியே ஓடி வந்து பெரிய யோகிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு ஒருத்தர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறா அப்படியே, ஆனா தாவேகா அரசு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. என்னங்க ராஜ்மோகன் அவர்களே, உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் லஞ்சம் கொடுத்ததா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க அதை ஒழிக்கத்தானே ஆட்சிக்கு வந்தீங்க. உடனடியா அந்த ஸ்டாஃப்ஸையும் அரசியல்வாதி அமைச்சரையும் அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து குறுக்கு வழியில சர்டிபிகேட் வாங்கின இந்த மாதிரியான பள்ளி தாளாளர்களையும் காவல்துறைன்னு போனா லஞ்சம் கொடுத்தவங்களும் குற்றவாளி. என்ன பண்ண மிரட்டலாம், ஸ்கூல்ல மிரட்ட இடிச்சிட்டோம், ரெகனேஷன் கொடுக்கல, 3 வருஷம் 4 வருஷம் ரெகனேஷன் கொடுக்கும். இன்னும் தமிழ்நாட்டில் கொடுக்காத எத்தனை பள்ளி, ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இருக்கு, கொடுக்க மாட்டேன்றான். எக்ஸாம் எழுதணும் பையன், எஃப்சி பண்ணி ஆகணும், கொடுத்த வேற வழி இல்ல. நீ தமிழ்நாட்டுல லஞ்சம்ன்றது பொதுவுடைமை ஆயிடுச்சுங்க. அதுவும் போக இப்ப வரைக்கும் பிஎஃப் பில்டிங் ஃபண்ட் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவரே ஓபனா சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ராஜ்மோகன் அவர்களே? இவரு பிஎஃப் கொடுக்கறத பத்தி மட்டும்தான் பேசுவாரு, பிஎஃப் வாங்குறத பத்தி பேச மாட்டாரு. ஏன்னா இவர் ஒரு ஜேவை வியாபாரி. கல்வி நடத்துறது எப்படி கஷ்டம் தெரியுமா? நிறைய பேத்துக்கு ஃப்ரீ சீட் எல்லாம் கொடுக்கணுமுங்க. அப்படி இவரு கொடுத்த சீட்டு தான் ஊனமுற்றோருக்கு சீட்டு கொடுத்திருக்காராமா. எத்தனை பேர் இலவசமா கல்வி கொடுக்குறோம் நாங்க. எத்தனையோ அனாதைகளுக்கு, தாய் தந்தை இழந்தவர்களுக்கு, ஊனமுற்றோர்களுக்கு. இந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது அப்படின்னு இந்த ஜேவை வியாபாரிக்கு தெரியல. என்ன பண்றது, கூவணும்னு முடிவு பண்ணிட்டாரு. கூவுறாரு, கூவட்டும். நடிகர் விஜய் தப்பா சொல்லிட்டேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியில லஞ்சம் ஊழல் ஒளிஞ்சிருச்சுன்னு லஞ்சம் கொடுக்கறவங்களே வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜ்மோகன் அவர்களே, சட்டசபையில பிஎஃப் பத்தி பேசுனீங்க, இந்த பில்டிங் ஃபண்ட் பிஎஃப் பத்தியும் நீங்க பேசுவீங்க அப்படின்னு நம்புறோம். நீங்க பேசுங்க, பேசாம போங்க. நீங்க பிஎஃப் வாங்குங்க இல்ல வாங்க வைங்க,
அத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா நாங்க சிஎஃப் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். சிஎஃப் நாங்க வாங்குறோம் அப்படின்னு நாங்க ஓப்பனாவே சொல்லிடுறோம். சிஎஃப் அப்படின்னா சேனல் ஃபண்ட். நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய தோழர்களே, நீங்க சிஎஃப் கொடுங்க. இந்த சேனல் ஃபண்ட் எதுக்குன்னா, இந்த சிஎஃப் வச்சு, சேனல் ஃபண்டை வச்சு கண்டிப்பா நாங்க ஸ்வீட் செஞ்சு சாப்பிட மாட்டோம். இது இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கும் சேனல்ல தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா நம்ம சேனல்ல நல்ல வியூஸ் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒருவேளை வியூஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா சிஎஃப் வாங்குறத நிறுத்திடுவோம். அது வரைக்கும் உங்களோட சிஎஃப் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்பதான் நாங்க தொடர்ந்து பிஎஃப் பத்தியும் பிஎஃப் பத்தியும் பேசிக்கிட்டே இருக்க முடியும். இல்லைனாலும் பேசுவோம், கண்டிப்பா பேசுவோம். இது நமக்கு சேவையெல்லாம் கிடையாதுங்க, கடமை. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரால் வளம் பெற்ற கடமை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் வளம் பெற்ற கடமை. உதயநிதி ஸ்டாலினால் வளம் பெற போகும் கடமை. அது வரைக்கும் பேசுவோம், பேசிக்கிட்டே இருப்போம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.